தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையில் காலடி வைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்ற ஒரு உன்னதமான வாக்கியத்தை நமக்கு இறைவன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையின் மூலமாக நமக்கு தருகின்றார். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உள்ள வாசகங்கள் அனைத்தையும் நாம் சிந்திப்போம், சீர்படுத்தி பார்ப்போம். இறைவன் நம்மை எவ்வாறு ஆண்டு வழி நடத்துகின்றார் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வோம். இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தரப்போகின்றார் என்பதை நாம் தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நடக்க முயற்சி செய்வோம். வாருங்கள். திருப்பாடல் 118 8வது வசனம். திருப்பாடல் அதிகாரம் 118 8வது வசனம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஒரு அருமையான வார்த்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் பல நேரங்களிலே நம்மை சார்ந்திருக்கின்ற மனிதர்கள் மீது தஞ்சம் வைத்து பல நேரங்களில் நம்பிக்கை துரோகத்தினாலும் கோபத்தினாலும் நம்முடைய அகங்காரத்தினாலும் அந்த நம்பிக்கையும் அன்பையும் இழந்து விடுகின்றோம். ஆனால் திருப்பாடல் மூலமாக இன்று நமக்கு நம் ஆண்டவர் கூறுவது என்னவென்றால், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தலே சிறந்தது என்று கூறுகின்றார். ஆகவே நாம் முதலில் நம்முடைய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை கரம் பிடித்து நடத்துவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு இணைந்து நடப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.